ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு முன்பாக நிறுத்துவேன். இது ஆண்டவருடைய ஒரு பெருத்த ஆசீர்வாதம். இது எல்லாருக்கும் கிடைத்ததா என்று சொல்ல முடியாது. ஆனா நான் நம்புறேன், இந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறவர்கள் மிகப்பெரிய பாக்கியவான்கள். அந்தந்த காலத்துல இந்த காலத்துல திருமணம் நடக்கணும்னா அந்த காலத்துல திருமணம், இந்த காலத்துல குழந்தை பாக்கியம்னா அந்த காலத்துல குழந்தை பாக்கியம், இந்த காலத்துல ஒரு வீடு கட்டணும்னா அந்த காலத்துல ஒரு வீடு, இந்த காலத்துல ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா அந்த காலத்துல ஒரு தொழில், இந்த காலத்துல வேலை கிடைக்கணும்னா இந்த காலத்துல வேலை, இப்ப படிப்பை முடிக்கணும்னா அந்த காலத்துல, இப்படி அந்தந்த காலத்திலே அதற்கு ஏற்றது போல ஆசீர்வாதம்ங்கிறது ஆண்டவருடைய ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆனா இதுல ஒன்று சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எனக்கு அப்படி நடக்கலையே பாஸ்டர். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு குழந்தையை நான் தருவேன்னு சொல்றாரு. ஆண்டவர் குழந்தையை தருவேன்னு சொல்லும் போது ஆபிரகாமுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன் அப்படின்னா, அந்த குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய சரீரத்தில் பலன் இருக்கிறது, சாராளுடைய சரீரத்தில் பலன் இருக்கிறது. ஓகே ஆண்டவரே, நான் ஏற்றுக்கொள்றேன், நீங்க தருவீங்களா அப்படின்றாங்க. ஆனா அந்த வாக்குத்தத்தங்கள் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் அவருக்கு நடக்கவே இல்லை. இப்போ அவருடைய மனசுல எல்லாமே போயிருச்சு. இல்ல 25 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்க சொல்லும் போது அந்த வாக்குத்தத்தம் எனக்கு கரெக்டா இருந்துச்சு, அன்னைக்கு அடுத்த நாளே அது நடந்திருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா அதற்கு பிறகு இப்போ 25 வருஷம் தாண்டிருச்சு, என்னுடைய பலன் என்னை விட்டு போயிருச்சு, சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருச்சு, இனி எனக்கு ஒரு குழந்தை பிறந்து அப்படின்ற அதிருப்தியான வேளையில நான் நம்புறேன், எந்த வயதுல குழந்தை கொடுத்தாலும் நானே வளர்த்தக்கூடிய பலன் தருவேன்ற ஆண்டவர் ஈசாக்கை தவறானவனாய் அல்ல, ஈசாக்கை சரியானவனாய் வளர்த்த ஆபிரகாமுக்கும் சாராய்க்கும் ஆண்டவர் பலன் தருவாரே. ஆனால் இந்த ஜெபத்துல இருக்கிற உங்களுடைய சிந்தைக்கு ஒருவேளை காலதாமதமா இருக்கலாம், உங்களுடைய சிந்தைக்கு ஒருவேளை ரொம்ப லேட்டா நடக்கிற மாதிரி தெரியலாம். ஏன் ஆண்டவர் காலதாமதம் பண்றாரு, ஏன் ஆண்டவர் லேட்டா பண்றாரு? நான் ஒண்ணு நம்புறேன், இல்லவே இல்ல, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவருடைய நேரம் எப்பவும் சரியானதா தான் இருக்கும். நம்முடைய கண்களுக்கு ஒருவேளை அது தெரியாம இருக்கலாம். என் பிள்ளைக்கு போன ஆண்டு நடந்திருந்தா நல்லா இருக்குமே, என் மகனுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காரியம் நடந்திருந்தா நல்லா இருக்குமே. இல்ல, அந்த காரியங்கள் நடக்கும் போதுதான் நீங்கள் அநேகம் பேர் சாட்சி சொல்லுவீர்கள். ஐயோ இல்ல பாஸ்டர், கர்த்தர் கரெக்டான நேரத்துக்கு அதை செஞ்சு முடிச்சாரு. இது முன்னாடி நடந்திருந்தாலும் நல்லா இருக்காது, பின்னாடி நடந்திருந்தாலும் நல்லா இருக்காது. நான் நினைச்சேன் இதுக்கு முன்னாடி நடந்திருந்தா நல்லா இருக்குமேன்னு நினைச்சேன், ஆனா இப்ப ஃபீல் பண்றேன், இல்ல ஆண்டவர் ஏற்ற வேளையிலே எனக்காக அதை கர்த்தர் செய்து முடித்தார் என்று இந்த ஜெபத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நம்ம சாட்சி சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் நிறுத்துறதற்கு வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள், சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். சோ எல்லாரும் எதற்காக நம்ம ஆசைப்படணும் அப்படின்னா, ஆண்டவரே என் வாழ்க்கையிலே கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் அந்தந்த காலத்துல நடக்கணும்ப்பா, அந்தந்த காலத்துல நடக்கணும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெப குறிப்பு, சாதாரணமான ஜெப குறிப்பு அல்ல. சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லாமே தடையாக இருக்கிறது. எல்லாருமே நம்ம பார்த்து கேள்வி கேட்கறாங்க, ஏன் இன்னுமே நடக்கலையா? ஆனா இன்னையிலிருந்து ஒரு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரே இனி யாருமே அப்படி கேட்கவே கூடாது. என்னை பார்த்தோ என் பிள்ளைகளை பார்த்தோ ஏன் இவ்வளவு லேட்டுன்னு கேட்காத அளவுக்கு ஆண்டவர் எனக்கு செய்யுங்க, இது எங்க வார்த்தை இல்லை, இது உங்க வாக்குத்தத்தம்னு சொல்லி ஜெபிங்க. நிச்சயமா ஆண்டவர் கட்டளையிடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஒரு பெண்ணை பெற்றெடுத்த தகப்பன், ஒரு பையனை பெற்றெடுத்த தகப்பன், அதற்கு அந்த வயது தாண்டும் போது அவங்க படிச்சு முடிக்கும் போதே எதற்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, பிள்ளைகளை கூப்பிட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ண சொல்லணும். எப்பா உன் கல்யாணத்துக்காக நீ ஜெபம் பண்றியா, உன் மாப்பிள்ளைக்காக ஜெபம் பண்றீங்க, பொண்ணுக்காக நீ ஜெபம் பண்றியா, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுப்பா, உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையணுப்பா, இப்ப இருந்தே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிரு அப்படின்னு தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்த அந்தந்த காலத்துல நடக்கணுன்றதை குறித்து தாய் தகப்பன் தான் அவங்களுக்கு எக்ஸாம்பிள் பண்ணி சொல்லணும் ஒவ்வொருத்தருக்கும். சிலர் என்ன அப்படின்னா, தகப்பன்மார் தாய்களே நிறைய பேர் தங்களுக்காக சொல்லுகிறார்கள். அவனை இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன்ல பாஸ்டர், இத்தனை லட்சம் செலவு பண்ணி படிக்க வச்சேன்ல பாஸ்டர், ஒரு 4 வருஷம் அவன் வீட்டுல இருந்து சம்பாரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். அப்படி தங்களுடைய சுயத்தை பார்த்து எத்தனையோ பிள்ளைகளை திருமணம் பண்ணி கொடுக்காம பெற்றோரை என் கண்ணால பார்த்திருக்கிறேன். இப்படியும் அப்பா அம்மா இருப்பாங்களா அப்படின்னு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். பிள்ளைய 4 வருஷம் நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், நான் அவ சம்பாரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் மாப்பிள்ளை விட்டு போகலாம், அதுக்கு மாப்பிள்ளை விட்டு போயிட்டானா எனக்கு 1 பைசா தர மாட்டா, நான் எதுக்கு கஷ்டப்பட்டு நான் சேர்த்து வச்சேன், நான் கடன் பட்டு எதுக்கு என் பிள்ளைய நான் படிக்க வச்சேன். எதிர்காலத்தை நீங்கள் உங்களுடைய சுயத்திற்காக, உங்களுடைய பணத்திற்காக தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துல நீங்க கை வச்சிடாதீங்க. அந்தந்த காலத்துல இந்த வயசுல நீ இதை செய்யணும்ப்பா, இந்த வயசுல நீ கூட்ட வேண்டிய வயசு நீ வீட்டுல கூட்டணும்ப்பா, பெருக்க வேண்டிய வயசுல நீ பாத்திரங்களுக்கு வேண்டிய வயசுல பாத்திரம் கழுவணும்ப்பா, நீ துணி துவைக்க வேண்டிய வயசுல துணி துவைக்கிறது கத்து கொடுக்கணும். இது யாருடைய கடமை? என்ன வீட்டுல
படிச்சு முடிச்சாச்சா அவ்வளவுதான்டா, இந்த வீட்டுல உனக்கு இனி இடம் இல்லை. இனி நீ சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாட்டுக்கும் நீ கணக்கு கொடுத்தே ஆகணும். நீ வேலைக்கு போயே ஆகணும். நீ வேலைக்கு போற நேரம் வந்துருச்சு. அந்த காலத்துல அவ்வளவுதான். நீ 10 வருஷம் ஜாலியா இருந்துட்ட, 5 வருஷம் ஜாலியா இருந்துட்ட, நீ வண்டியில ஏறி போயிட்ட, சுத்தின இருந்த, நான் உன்னை கண்டுக்கல. நான் உனக்காக பாக்கெட்டுக்குள்ள மணி வச்சேன், உனக்கு தேவையானதை சந்திச்சேன். ஆனா இப்போ உள்ள காலம் அப்படி இல்லை. அப்படி ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளை நீங்க மோட்டிவேட் பண்ணல அப்படின்னா, திடீர்னு உங்களுடைய காலம் முடிஞ்சிச்சுன்னு வைங்களேன், உங்க நாட்கள் முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், மனுஷனுடைய வாழ்நாள் எத்தனை நாள் தெரியாது. அதற்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீங்க அதை கத்து கொடுக்கல அப்படின்னா உங்க பிள்ளைங்க வெட்கப்பட்டு நின்றுவாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. வர்றவங்க போறவங்க அத்தனை பேரும் உங்க பிள்ளைகளை திட்டுற அளவுக்கு மாற்றிடுவாங்க. அதனால எல்லாரும் ஜெபிக்கணும், ஆண்டவரே இந்த வருஷம் இந்த வசனம் என் தலைமையிலையும் என் பிள்ளையினுடைய தலைமையிலையும் இருக்கட்டும். அந்தந்த காலத்துல நோ டிலே, எனக்கு லேட்டே இல்லை, எனக்கு லேட்டே இல்லை. கர்த்தர் எல்லாத்தையும் கரெக்டா கொடுத்துட்டாரு பாஸ்டர், கரெக்டா கொடுத்துட்டாரு பாஸ்டர். உங்க தலை மேல கையை வச்சு இந்த ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணணும். நான் நம்புறேன் இந்த பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு மகிமை நிறைய பேரை தொடுது. நிறைய காலதாமதம். கானா ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள ஆண்டவர் என்ட்ராகும் போது நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க, நீர் இயேசு தானே, நீர் அற்புதம் செய்தவர் தானே, நீ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக கிச்சனுக்குள்ள போய் இந்த திராட்சை ரசத்தை ரெடி பண்ணி வச்சிருந்தா இப்போ இந்த சலசலப்பு இருந்திருக்காதுல்ல. எத்தனையோ பேர் அப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டிருந்தாலும் நான் நம்புறேன் அந்த அரை மணி நேரம் என்னுடைய ஆண்டவர் காலதாமதம் பண்ணதுக்கு ஒரு அர்த்தம் இருந்தது. அந்த அரை மணி நேரத்தினுடைய லேட்டு தான் அங்க இருக்கிற அத்தனை பேரும் கர்த்தருடைய மகிமையை பார்த்தார்கள். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில இருக்கிற அந்த 5 வருஷத்தினுடைய லேட்டு, 3 வருஷத்தினுடைய லேட்டு, அந்த 10 ஆண்டுகளுடைய காலதாமதம் தீமையாய் முடிய போவது இல்லை. கர்த்தர் அநேகருக்கு முன்பாக உன்னை மகிமையாய் நிறுத்துவதற்காகத்தான் அப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்கிறார். தலை மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ராஜா, இந்த வாக்குத்தத்த வசனம் என் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமென் என்றும் இதை நான் சுதந்திரிக்கிறேன் ஆண்டவரே, இதை நான் எடுத்துக்கொள்றேன் ஆண்டவரே, இது எனக்கு சன்னதிக்குரியது, இது எனக்குரியது, என் பிள்ளைகளுக்குரியது, என் குடும்பத்துக்குரியது, என் கணவனாருக்குரியது, என் மனைவிக்குரியது. இந்த வசனத்துக்கு எனக்கு உரிமை உண்டு. இந்த வசனத்தை நான் உரிமை கொண்டாடுகிறேன். இனி காலதாமதம் இல்லை, இனி லேட் இல்லை, இனி எதுவும் காலதாமதம் இல்லை. நீங்க அதை எங்களுக்காக செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சோ அப்போ இது ஒரு ஜெப குறிப்பாகவே வச்சுக்கோங்க. உங்க பிள்ளைங்களுடைய தலை மேல கையை வச்சு ஜெபம் பண்ணும்போது சொல்லுங்க, ஆண்டவரே இவன் வாழ்க்கையில எதுவுமே இவனுக்கு என்ன ஆகாது அப்படின்னா, காலதாமதமா இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் உடனே வேகமாய் செயல்பட ஆரம்பிங்க. நீங்க வேதத்துல 2 பேருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, இந்த தாமதம் பண்றதுனால இல்லைன்னா தள்ளி போடுறதுனால அவங்க வாழ்க்கையில வந்து பெரிய ஒரு இழப்பை அவங்க கண்டு கொண்டார்கள். நீங்கள் யாத்ராம் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்பீர்கள். ஆனால் அங்கே வந்து பார்வோனை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த பார்வோனுக்கு முன்பாக மோசேயும் ஆரோனும் வந்து நிற்கிறார்கள். வந்து நிக்கிறவங்க சொல்றாங்க, இது வரைக்கும் எங்களை அடிமைப்படுத்திட்டீங்க, இது வரைக்கும் எங்களுக்கு கஷ்டப்படுத்திட்டீங்க, ஆனா இப்போ எங்களை ஆண்டவர் சந்திக்கிற நேரம் வந்துருச்சு, நாங்க எல்லாம் போறோம், நீங்க அப்படி எங்களுக்கு செய்யல அப்படின்னா வாதைகள் உங்களுக்கு வரும், உங்க தேசம் அழிந்து போகும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த பார்வோன் வந்து அதை கேட்கவே இல்லை. நான் கேட்க மாட்டேன், விடுறது மாதிரி விடுவாரு. திரும்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த வாதைகள் எல்லாம் நிறுத்தப்பட்ட உடனே அவர் திரும்பவும் அப்படியே மாறிடுவாரு. இந்த காலதாமதம் இவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த ஜனங்கள் கேட்ட அந்த காரியத்தை தள்ளி போட்டதுனால தன்னுடைய தேசத்திலே இருக்கிற குடிகள், தன்னுடைய தேசத்திலே இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாரையுமே இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டார். நான் இன்னைக்கு கொடுக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு, தள்ளி போடாதீங்க. சில காரியத்தை பொறுமையாய் செய்கிறது தவறல்ல, கொஞ்சம் யோசிச்சு செய்யறது தவறல்ல. ஆனா சில காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் தள்ளி போட்டீங்க அப்படின்னா அதனுடைய நஷ்டம் ரொம்ப பெருசா இருக்கும். யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் 7 வருஷம் பஞ்சகாலம் வரும், 7 வருஷம் உனக்கு ஆசீர்வாதத்தின் காலம் வரும். இந்த 7 வருஷம் நான் கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் காலத்தை நீ பத்திரப்படுத்திக்கோ பிரதர். 7 வருஷம் உங்க ஜோப்ல பணம் நிறைய இருக்கும் பிரதர். 7 வருஷத்துல உங்களுக்கு வந்து அந்த பிசினஸ் ரொம்ப அப்படி கொடி கட்டி பறக்கும் பிரதர். 7 வருஷத்துல நீங்க நினைக்கிறதெல்லாம் வாங்குவீங்க. 7 வருஷம் உங்களுக்கு செழிப்பாகவே இருக்கும். எங்க போனாலும் உங்களுக்கு பணம் வரும். இங்க போனா 1000 ரூபாய், அங்க போனா 1000 ரூபாய், உங்களுக்கு ஆண்டவர் வழிகளை திறந்துட்டே இருப்பாரு. ஆனா அந்த 7 வருஷத்தை தள்ளி போட்டீங்க அப்படின்னா, அந்த 7 வருஷத்தை பயன்படுத்தாம போயிட்டீங்க அப்படின்னா, ஒருவேளை அடுத்து வருகிற 7 ஆண்டுகள் கர்த்தர் உங்களுக்கு பஞ்ச காலத்தை கூட அனுமதிக்கலாம். சோ பாக்கெட்ல பணம் இருக்கிறதுக்காக, ஆண்டவர் ஆசை கொடுத்திருக்கிறதுக்காக, இன்னைக்கு வந்துருச்சு நாளைக்கும் வரும், இன்னைக்கு கிடைச்சிருச்சு நாளைக்கும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தர் நடத்துவார் என்கிற விசுவாசம் வேற, கர்த்தர் நடத்துவார் என்கிற நம்பிக்கை வேற.
ஆனா ஜோப்பு நிறைய கத்தர் பணம் கொடுத்துருக்கும் போது நாளைக்கும் கத்தர் கொடுப்பாருன்னு சொல்லி இதை அனாவசியமா இதை அத்தியாவசியம் இல்லாத செலவுகளுக்காக செலவு பண்ணிட்டு ஆசீர்வாதத்தை தள்ளி போடுற நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். ஸோ வி கேர்ஃபுல். எதுல என்ன ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது, வெற்றியை கொடுக்கும்போது நான் ஒரு காலத்துல என்ன பண்ணிடக்கூடாது சொல்லுங்க, நான் தள்ளி போற்றவே கூடாது. இப்போ நீங்க இது வந்து யூத்துக்கான செய்தி, வாலிபர்களுக்கான செய்தி தான். தள்ளி போடாத. நீ அதான் வீட்டுக்குள்ள படுத்து கிடந்தா நிறைய பேருக்கு சோம்பேறித்தனம். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளானைக்கு பார்த்துக்கலாம். நான் சொல்றேன், யாருடைய வாயிலிருந்தும் இருதயத்திலிருந்தும் நாளைக்கு பார்த்துக்கலான்ற அந்த எண்ணம் வரவே கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? செய்ய வேண்டிய காரியத்தை பல் விளக்கவே இன்னும் இப்போ காலையில் பல் விளக்கணும்னா காலையில் பல் விளக்கணும். இல்ல ஒரு மணி நேரம் தாண்டி பல் விளக்கலாம் அப்படின்னு கேட்டா அப்புறம் சாயந்தரம் வரைக்கும் விளக்காம தான் தெரியும். புரியுதுல? சீரியஸா சொல்றேன். நிறைய பேர் அப்படிதான். ஐயோ மத்தியானம் சாப்பிடும் போது நிறைய ஞாபகம் வரும், பல்லே விளக்கலப்பா இன்னைக்கு, ஏன்ப்பா பல் விளக்கல அப்படின்னு கேட்டா காலையில ஸ்கிப் பண்ணிட்டோம்ப்பா அப்படி, இன்னும் என்ன சாப்பிட்டு விளக்கலாம் அப்படின்னா அப்புறம் நைட்டு போய் விளக்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர். அப்போ நீங்க தள்ளி போடுறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆரம்பத்துல சேர்ந்து, அதான் இந்த குப்பை மாதிரி வீட்டில் இருக்கிற இந்த குப்பையெல்லாம் சேர்த்துட்டீங்கன்னு வைங்களேன், அன்னன்னைக்கு பாத்திரம் கழுவிட்டீங்கன்னா உங்க வாஷ் பேஷன் இடிஞ்சு கீழே விழாது. அது அந்த நாபெல்லாம் உடையாம இருக்கும். சிலர் குவிப்பாங்க பாருங்களேன் அப்படியே மலை மாதிரி. அதனால தான் நிறைய பாத்திரம் கழுவும் போது உள்ள சரியா இல்லை, பார்த்தீங்கன்னா அழுக்கெல்லாம் அங்கங்கே ஒட்டிட்டு இருக்கும். ஏன்னு கேட்டால் நிறைய பாத்திரம் குவிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு சோம்பேறித்தனம், வீடு கூட்டுறதா இருக்கலாம், எதெல்லாம் தள்ளி போடுறாங்களோ எல்லாமே ஆபத்து அதிகம். அதனால என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வராது, இனி நான் தள்ளி போட மாட்டேன் எதையுமே. அந்தந்த நேரத்தில் அதை செய்யக்கூடிய ஒரு கிருபை எனக்கு தரும். இது மட்டுமல்ல, நீங்க வந்து இன்னொரு வசனத்தை கண்டிப்பா அதை வாசிக்கணும், எடுத்துக்கொள்ளலாம். 2 நாளாகமம் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 நாளாகமம் 10வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 நாளாகமம் 10வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு அவன், நீங்கள் 3 நாளைக்கு பிற்பாடு திரும்ப என்னிடத்திற்கு வாருங்கள் என்றான். அப்படியே ஜனங்கள் போயிருந்தார்கள். நீங்கள் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ரெகொபெயாமை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேல் எல்லாரும் சீகேமுக்கு வந்தபடினால் அவனும் சீகேமுக்கு போனான். ராஜாவாகிய சாலமோனை எகிப்தில் இருந்த நோபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் அதை கேட்டபோது அவன் எகிப்திலிருந்து திரும்பி வந்தான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்த பின்பு யெரொபெயாமும் இஸ்ரவேல் அனைவருமாய் வந்து ரெகொபெயாமை நோக்கி, உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லெகுவாக்கும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார். நல்லா கவனிங்க, இது வந்து இந்த சாலமோனுடைய மகனாகிய ரெகொபெயாமுக்கு இது வந்து தள்ளி போடுகிற நேரம் அல்ல, இவன் ரொம்ப சுதாகரிக்க வேண்டிய ஒரு நேரம். ஏன் அப்படின்னா, தன்னுடைய தகப்பனாகிய சாலோமன் ராஜ்யபாரம் பண்ணிட்டு இருக்கிறான். அவனுடைய ராஜ்யபாரம் முடிச்சுட்டு அவன் இறந்து போனதுக்கு பிறகு அவனுடைய மகனாகிய இந்த ரெகொபெயாம் வந்து சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டான். சிங்காசனத்துல இவன் உட்கார முன்னாடியே அவங்க அப்பாவுக்கு ஒரு எதிரி இருக்கிறான், ரெகொபெயாம். இந்த ரெகொபெயாம் அவங்க அப்பா கொன்றுவாருன்னு சொல்லி எகிப்திற்கு ஓடி போயிட்டான். அப்பா செத்த செய்தியை கேட்டுட்டு அவன் அங்க இருந்து வந்த உடனே ஊர்ல இருக்கிற அந்த கோத்திரத்துல இருக்கிற ஒரு சிலர் எல்லாம் சேர்ந்து, எப்பா நீ வந்துட்டியா, ராஜா விட்டு ஓடி போன, நீ வந்துட்டியா, பரவாயில்ல நீ வா. சாலமோன் உயிரோடு இருக்கும்போது நம்மளை கடினமா வேலை வாங்கினா, நமக்கு நிறைய வரி எல்லாம் போட்டாங்க, அதனால நம்மளால கண்டிப்பா அதை கட்ட முடியாது, நம்ம எல்லாருமே சேர்ந்து போய் ராஜாவிடத்துல கேட்போம். கவனிங்க, இந்த சிச்சுவேஷன் நீங்க புரிஞ்சுக்குங்க. தன்னுடைய அப்பாவுக்கே அவன் எதிரி. இப்போ அந்த எதிரியானவனை ஊர்ல இருக்கிற எல்லாருமே அங்கீகரிச்சுட்டாங்க. அவனை தலைவனா அங்கீகரிச்சு அவனுடைய கேரப்ல அவனுடைய தலைவனாய் நிறுத்தி இவனிடத்துல வந்து கொஸ்டின் கேட்கறதுக்காக வர்றாங்க. உடனே எங்க அப்பா செஞ்சது நியாயம் இல்லாத விஷயம், எங்க அப்பா பண்ணது தவறு, இந்த அரசாங்கத்தை கட்டி காக்குறதுக்கு நம்ம டிசைட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு முடிவெடுத்து, சரிப்பா எங்க அப்பா உங்களை கடினமா வேலை வாங்கினாரா, நான் வாங்க மாட்டேன். எங்க அப்பா நிறைய வரி வசூலிச்சாரா, நான் அதை செய்ய மாட்டேன். நான் உங்களுடைய ராஜா, நான் உங்களுக்கு நல்லதான் செய்வேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி இவன் அனுப்பியிருந்தான்னா 12 கோத்திரத்திற்கும் அவன் தான் ராஜாவா இருந்திருப்பான். ஆனா இவன் என்ன பண்ணான் தெரியுமா? அப்படியா, நீ கேட்ட உடனே பதில் சொல்லணுமா? அப்படியெல்லாம் கேட்ட உடனே எல்லாம் பதில் சொல்ல முடியாது. நீங்க எல்லாம் போயிட்டு 3 நாள் தாண்டி வாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அந்த 3 நாளைக்குள்ள இவன் பிளான் போடுறதற்காக தான் 3 நாள் தள்ளி போட்டான். இவன் பிளான் பண்ணானோ இல்லையோ, ஆப்போசிட்ல இருந்தவங்க அப்படிதான் பிளான் போட்டு முடிச்சிட்டாங்க. அந்த 3 நாளைக்கு பிற்பாடு வரும்போது தனக்கு முன்பாக இருந்த மூப்பர்களுடைய செய்தி அவன் கேட்கல, தனக்கு முன்பாக வளர்க்கப்பட்ட வாலிபர்களுடைய வார்த்தையை கேட்டான். இல்ல எங்க அப்பாவோட என்னுடைய பனிஷ்மெண்ட் ரொம்ப பெருசா இருக்கும்,
நான் வந்து உங்களை ரொம்ப தண்டிப்பேன், எங்க அப்பாவுடைய இடுப்பு என் சுண்டு வரல மாதிரி அப்படின்னு ரொம்ப ஓவரா பேசுவாங்க. உடனே மொத்த பேர் எழுப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவங்க வந்து ஃபிக்ஸடா பண்ணிட்டாங்க, தங்களுக்கு ராஜாவை ரெடி பண்ணிட்டாங்க. இல்ல இனி எங்களுக்கு யாருக்கு யூதாயோடத்துல எங்களுக்கு எதுக்கு பங்கு, இனி தாவீதின் வம்சத்துல எனக்கு பங்கும் இல்லை சுதந்திரம் இல்லைன்னு சொல்லி அந்த கோத்திரம் இரண்டாக பிரியப்பட்டு போயிருச்சு. 3 நாளுடைய டிலே, 3 நாள் தள்ளி போட்டதனுடைய ஒரே ஒரு காரணத்துக்காக தன்னுடைய ராஜ பதவியில 75% இல்ல 90% ஒரு ராஜா இழந்திருக்காங்க. இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேர் எனக்கு தெரியும், சிலர் தள்ளி போடுகிறதுனால இழந்தது கொஞ்சம் அல்ல. அதான் ஒருத்தர் சொல்லும்போது சொல்றாரு, காலையில நம்ம எழும்பக்கூடிய நேரத்தினுடைய 1 மணி நேரத்தை நம்ம தள்ளி போட்டோம்னா கூட அந்த நாள்ல வந்து கிட்டத்தட்ட 6 மணி நேரமாவது வேஸ்ட் ஆகும். காலையில நீங்க எழும்புகிற நேரத்துல 1 மணி நேரம் சோம்பேறித்தனப்பட்டு தள்ளி போட்டீங்கன்னா அன்னைக்கு உங்களுடைய 1 மணி நேரம் இழக்க மாட்டீங்களாமா, 6 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை அந்த 1 மணி நேரத்துல இழந்துருவீங்களாம். ஸோ அதனால இன்னைக்கு ஒரு கிருபையை கேட்கணும் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நான் எதையுமே சீரியஸா எடுக்க வேண்டிய சில விஷயத்த நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா தள்ளி போற்றவே கூடாது, தள்ளி போற்றவே கூடாது. என் கண்களால பார்க்கிறேன், நான் ஒரு வீட்டுக்குள்ளே கடந்து போகிறேன், அந்த வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு வாலிப தம்பி இருக்கிறான், செல்போன் இந்த 2 கை வச்சு நோண்டிட்டே இருக்கிறான். நான் உள்ள போகும்போது யார் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு பிரைஸ் தலாட் சொல்லணுமா வேண்டாமா எதுவுமே அவன் பார்க்கல, அவன் பாட்டுக்கு அந்த சேர்ல உட்காந்து பண்ணிட்டே இருக்கான். நான் அங்கே அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு 10-15 டைம் நடந்துட்டேன், அவன் யாரையுமே கவனிக்கல. ஒரு 3 மணி நேரம் பார்த்தேன், அவன் யாரையுமே கவனிக்கல. அந்த வீட்டில் இருந்து நான் வெளியே வர்ற வரைக்கும் அவன் போன்லயே இருந்தான். அவனுக்கு அவன் உலகமே அதான் போயிடுச்சு. இல்ல அவனுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறான், அவன் வாழ்க்கை போயிட்டு இருக்குது. ஒரு நல்ல தகப்பனா இருந்தா, நல்ல தாயா இருந்தா, அவன் கையில இருந்து புடுங்க சொல்லல. ஆனா எப்பா வந்திருக்கிறவங்கள ஒரு வீட்டுக்குள்ள வாங்கன்னு கூப்பிட கூட அளவுக்கு இல்லை அப்படின்னா அப்ப நீ அந்த அளவுக்கு அந்த இடத்துல அடிமையா இருக்கிற. கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். எதையுமே நீங்க என்ன பண்ணிடாதீங்கன்னா நல்ல விஷயங்களை தள்ளி போட வேண்டாத விஷயத்த ஒரு நாள் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா தள்ளி போடக்கூடாது. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு 3 காரியங்களை நீங்க தள்ளி போடக்கூடாத 3 காரியத்தை வேகமா உங்களோட சொல்லி உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்கிறதற்கு ஆசைப்படுகிறேன். நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். 5ஆம் அதிகாரத்திலே 25வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 25வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். எதிராளி உன்னை நியாயாதிபதியிடத்தில் ஒப்பு கொடாமலும், நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்பு கொடாமலும், நீ சிறைச்சாலையிலே வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோட வழியிலே இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனோட நல் மனம் பொருந்து. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், எல்லாரும் வாசிக்கலாமா? 7வது பக்கத்தில் இருக்கிறது. எதிராளி உன்னை நியாயாதிபதியிடத்தில் ஒப்பு கொடாமலும், நியாயாதிபதி உன்னை சேவகரிடத்தில் ஒப்பு கொடாமலும், நீ சிறையிலே வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோட வழியிலே இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனோட நல் மனம் பொருந்து. கவனிங்க, இந்த இடத்துல ஆண்டவர் என்ன எழுதி வச்சிருக்கிறார்னா, எப்பா உனக்கு ஒரு எதிராளி இருக்கிறான், உனக்கு விரோதமான ஒரு மனிதன் இருக்கிறான். நீ எதிராளி அல்ல, நீ நல்லவன், நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீ எந்த தப்பும் செய்யல. ஆனா உன் மேல பொறாமைப்பட்டு நீ உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து கஷ்டப்பட்டு உனக்கு ஒரு எதிராளியாய் மாறின ஒருத்தன் இப்ப எதிராக எழும்பி என்ன பண்றான் அப்படின்னா ஒரு நியாயாதிபதியத்திலே கொண்டு போய் விடுகிறான். அந்த நியாயாதிபதி உன் விளக்க விசாரிச்சுட்டு, எப்பா இதை நான் பார்க்க முடியாது, நீ ஒண்ணு போ, உன்னுடைய சேவகனிடத்தில் அடுத்த அசிஸ்டன்ட் கையில கொடுத்து நீ பாத்துக்கப்பா, இந்த கேஸை நீ பாத்துக்கப்பா. அவனுடைய கையில அந்த கேஸ் வந்து அவனுடைய கையில போகுது. அவன் என்ன பண்றான் அப்படின்னா அப்படியே பார்த்து, சரி அப்படியா 2 பேரும் தப்பு பண்ணீங்களா, 2 பேரும் ஃபைன் கட்டுங்க, 2 பேரும் ஜெயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி உன் எதிராளி வழியிலே இருக்கும் போது அவனோடு நல் மனம் பொருந்து. நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை எதை நீங்க அதிகமாய் தள்ளி போடக்கூடாதுன்னா ஒப்புரவாகுதலை தள்ளி போற்றவே கூடாது. ஹலோ ஹலோ, ஒப்புரவாகிறதை ஒரு மனுஷன் எத்தனை நாட்கள் தள்ளி போடுறானோ அது கசப்பு என்கிறது ஒரு மிகப்பெரிய வேர். மரம் நமக்கு தெரியும் பிரதர், மரம் வெளியே இருக்குது, மரத்துல கனி இருக்கு, காய் இருக்கு, மரத்துல இலை இருக்கு, தடி இருக்கு, விறகுகள் இருக்குது, அதை கண்டுபிடிச்சிடலாம், அதை நம்ம வெட்டிடுவோம். இவ்வளவு பெரிய மரம் தேவையில்லை, இவ்வளவு பெரிய மரம் வளர்ந்துருக்கு, நம்ம வெட்டிடுவோம் அப்படின்னு. ஆனா வேர் வந்து யாரும் கண்டுபிடிக்க முடியாது. வேர் கண்ணுக்கு தெரியாம இருக்கும், அந்த வேர் உயிரோட இருக்குமே, ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் அந்த வேர் முளைக்காம இருக்காது. அதான் கசப்புன்றது மரம் இல்ல,
வேதம் சொல்லுது கசப்புன்றது வேர். கசப்பு என்கிற வேர் உங்களுக்குள்ளே ஒரு மனுஷனை குறிச்சு இருக்குமே ஆனால் அது என்னைக்காவது ஒரு நாள் மரமாக மாறும். அதனால அதை புடுங்கி போடாம உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வராது. நிறைய பேர் எதை தள்ளி போடுறாங்க தெரியுமா? ஒப்புரவாகுதல தள்ளி போடுறாங்க. சரி, அடுத்த வருஷம் நான் மன்னிச்சிடுறேன், அடுத்த மாசம் நான் மன்னிச்சிடுறேன், அடுத்த கல்யாணம் வரும்போது நான் மன்னிச்சிடுறேன், அடுத்த அப்படி ஒரு அக்கேஷன் வரும்போது நான் மன்னிச்சிடுறேன். இப்போதான் திட்டுனா, இப்போதான் அசிங்கப்படுத்தினா, இப்போதானே இப்படி பேசினாங்க, உடனே போய் அவன் காலில் விழுந்தா, உடனே போய் அவன்கிட்ட சாரி கேட்டா அவன் ஃபீல் பண்ண வேண்டாமா? அவன் உணர வேண்டாமா? தப்புன்னு அவன் உணர்ற காலம் எப்படி வரும்? நான் சொல்றேன், அவங்க மன்னிக்கிறார்களோ இல்லையோ, அவங்க ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ, அது உங்களுக்கு தேவையற்றது. ஆனால் கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, ஒரு தேவனுடைய பிள்ளை கசப்போட திரும்ப எடுக்கக்கூடாது. ஒரு தேவனுடைய பிள்ளை கசப்போட காணிக்க செலுத்தக்கூடாது. ஒரு தேவனுடைய பிள்ளை கசப்போட ஜெபம் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா உங்க ஜெபம் கேட்கப்படாது, உங்க திருவிருந்துக்கு பலன் இருக்காது, உங்க தசமா பாகத்துக்கு பலன் இருக்காது. தசமா பாகத்துக்கு பலன் இருக்காது. கசப்பை வச்சுட்டு எப்படி ஆண்டவரை தேடுவீங்க? கசப்பை வச்சுட்டு எப்படி ஆண்டவரை பின்பற்றுவீங்க? அதை மன்னிக்க முடியல உங்களால, மறக்க முடியல உங்களால. நான் சொல்றேன், நமக்கு விரோதமாய் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிறவர்கள் என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, அவர்கள் உனக்கு விரோதமாய் யார் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஆண்டவர் சொல்றாரு, என்னையும் அப்படிதான் பண்ணாங்க. நம்ம கண்டிப்பாக எதிராளிகள், நமக்கு விரோதமானவர்கள், பொறாமைப்படுகிறவர்கள் இருக்க மாட்டாங்கன்னு ஆண்டவர் சொல்லல. நம்ம உன்னை உயர்த்துறதற்கு, உன்னை ஆசீர்வதிக்கிறதற்கு, உன்னை நல்லா வச்சிருக்கிற அடையாளத்துக்கு அப்படிப்பட்டவங்க இருந்தாலும் அவர்களை மன்னிக்க வேண்டும், அவர்களிடத்தில் ஒப்புரவாகணும்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. நான் உங்க எல்லாரையும் பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல இதான் கேட்டேன். இன்னைக்கு இந்த சர்ச்சில் இருக்கிற நீங்க, பாஸ்டர் என் வாழ்க்கையில யாரோடையுமே நான் பேசாம இல்லை பாஸ்டர், அவங்க ஏத்துக்கலன்னா கூட விட்டுருங்க, யாரோடையுமே நான் பேசாம இல்லை, எல்லாரோடையுமே நான் பேசிட்டு இருக்கேன். அவங்க எனக்கு துரோகம் தான் பாஸ்டர் பண்ணாங்க, ஆனா நான் வந்து ஹாய் ஹலோ பிரைஸ் தல அப்படின்னு பேசுறேன், நான் யாரோடையும் பேசாம இல்லை அப்படின்னு சொல்றவங்க கை தூங்க பார்க்கலாமே. உண்மையா கர்த்தருக்கு முன்னாடி கை தூங்க. இவ்வளவு பெரிய கூட்டத்தில் இந்த 2வது ஆராதனையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 பேருக்குள்ள தான் இருக்கீங்க, 10 பேருக்குள்ள தான் இருக்கீங்க. நான் சொல்றேன், உங்க ஜெபம் எல்லாம் கேட்கப்படும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு எப்படி இருக்குது? நீங்க எப்படி பரலோகம் போவீங்க? இன்னைக்கு ஆண்டவர் வந்தா பரலோகம் போயிருவீங்களா? நீங்க எப்படி திருவிருந்துக்கு எடுக்கிறீங்க? உங்களுக்கு மனசாட்சி உறுத்தலையா? நீங்க இந்த பைபிளை வாசிக்கலையா? ஆண்டவருடைய பிள்ளைங்க தானே நீங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க தானே நீங்க, நீ ஊழியம் செய்றவங்க தானே? இல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் சொல்றேன், நீங்க அப்படி போறதுனால நீங்க ஒன்னும் குறைஞ்சு போறது இல்ல. அவங்க முன்னாடி கர்த்தர் யார் தாழ்ந்து போகிறார்களோ, யார் இறங்கி போறாங்களோ அவங்களதான் என் கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். அவங்களதான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நீங்க இறங்கி போனீங்கன்னா அவர்களை விட உயரத்துல நீங்க தான் இருக்கிறீங்க, அவங்க இல்ல. இல்ல இல்ல, ஒரே வீட்டுக்குள்ள உட்கார்ந்து கணவன் மனைவி சண்டை போட்டு பேசாம இருக்கிறது, அது எப்படின்னு தான் தெரியலங்க, அது எப்படின்னு தான் தெரியல. அது புதுமையா இருக்குது. அப்படி இருக்க முடியுமா? அப்படி இருப்பீங்களா? அப்படி இருக்க முடியுமா? இது ஒன்றும் தெரியல எனக்கு. இல்ல, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி உங்க கோபம் தனியா வேண்டாம், நீங்க போய் பேச வேண்டாம். அவங்க ஏற்றுக்கொள்றதெல்லாம் அடுத்த விஷயம். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோட போங்க. நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா யார் மேல நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கசப்பு வைக்கவே கூடாது. இந்த பலிபீடத்திலிருந்து ஆண்டவருடைய பிள்ளை நான் சொல்றேன், இந்த வயசுல என்னை வெறுத்தவங்க பல பேர், என்னை குறித்து ரொம்ப குறைவாய் பேசினவங்க நிறைய பேர், என் காதுல வந்து பேசினவங்க நிறைய பேர். ஆனா இப்போ வரைக்கும் பலிபீடத்துல இருந்து சொல்றேன், யார் மேல எனக்கு ஒரு துளி கசப்பு கூட இல்லைங்க. யார்கிட்டையும் பேசாம இல்லைங்க, நான் யார்கிட்டையும் பேசாம இல்லை. யார் மேலையும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேல அந்த கசப்புன்ற ஒன்றை வச்சிருந்ததே இல்லைங்க, வச்சிருந்ததே இல்லை. நான் நம்புறேன், நான் இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிற்கும் போது நான் சொல்லுவேன், யார் மேலே எனக்கு கசப்பு இல்லைப்பா, எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆனா நம்ம திருச்சபையில் இல்லை, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க வரணும்னு நான் சொல்றேன். ஆண்டவர் நீங்க எத்தனை தப்பு பண்ணீங்க, போய் கர்த்தருடைய சமூகத்துல போய் நிற்கும் போது கர்த்தர் உங்களை மன்னிச்சாரா இல்லையா? ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொண்டாரா இல்லையா? இல்லப்பா, நீ இன்னொருத்தட்ட, ஆண்டவர் என்ன சொல்றாரு, இன்னொருத்தட்ட நீ கசப்பு வச்சிருக்கிற, நீ அவ்வளவு பண்ணிட்டு நீ என்கிட்ட வந்து எப்படி கேட்கிறன்னு கர்த்தர் சொன்னாரா? கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்திலையும் உங்களுக்கு குறை வைக்கவே இல்லையே. ஈசாக்கை குறித்து வேதம் சொல்கிறது, அவனை வெறுத்து அவனை பகைத்தவர்கள் வந்து நிக்கிறாங்க. இந்த மாதிரி எதுக்குப்பா வந்தீங்க? என் பணத்தை நஷ்டப்படுத்திட்டீங்க, என் உழைப்பை நஷ்டப்படுத்திட்டீங்க, இப்போ எங்கிட்ட வந்து எதுக்காக வந்தீங்க? இல்ல ஆண்டவர் உங்க கூட இருக்கிறத நாங்க பார்த்துட்டோம், இல்ல நான் இப்ப மன்னிக்க முடியாதுப்பா, நீங்க என்ன அவ்வளவு காயப்படுத்திட்டீங்க, நீங்க என்ன அவ்வளவு நஷ்டப்படுத்திட்டீங்க, அவ்வளவு நஷ்டப்படுத்திட்டு வந்து ஒரே நாள்ல வந்து சாரின்னு சொன்ன உடனே நான் மன்னிச்சிடுவேனா? இவ்வளவு என்ன கஷ்டப்படுத்திட்டு அவ்வளவுதான் ஒரே நேரத்துல வந்து பொருளை கொடுத்த உடனே நான் வந்து மயங்கிடுவேன் நினைச்சியா? இல்லப்பா, நீ சொன்ன வார்த்தை, நீ நடந்துகிட்ட விதத்தை மன்னிக்கிறதுக்கு எனக்கு டைம் எடுக்கும், எனக்கு நேரமாகும். ஐயோ, என்னால் அப்படியெல்லாம் பண்ண முடியாது. ஆனா ஈசாக்கை குறித்து வேதம் சொல்கிறது,
அடுத்த நிமிஷத்துல என்ன சொல்றான் அப்படின்னா, சரி வந்துட்டீங்கல்ல, சரி ஓகே, உங்களுக்கெல்லாம் நான் விருந்து பண்றேன். எல்லாருக்கும் விருந்து பண்ணி அனுப்புனேன். அடுத்த நிமிஷத்திலேயே அவனுக்காக கர்த்தர் ஒரு துறவை துறந்து தண்ணீரை கொடுக்க முடியுமானா நான் நம்புறேன். நீங்க பேசின உடனே கர்த்தர் உங்களுக்காக ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட மாட்டாரு. ஆண்டவர் உங்க தலையை அவங்களுக்கு முன்னாடி உயர்த்த மாட்டாரு. வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை வாழுங்க. எதையுமே நான் மன்னிக்கிறேன், அது நான் ஒப்புரவாகிற தள்ளி போடாத ஒரு வாழ்க்கையை கர்த்தரிடத்துல கேளுங்க. இந்த செய்தியை சாதாரணமா எடுக்காதீங்க. ஒரு காதல கேட்டுட்டு விட்டுறாதீங்க. நம்முடைய ஆண்டவரை பொறுத்த அளவுல எப்பவுமே துருத்தி நல்லா இல்லைன்னா ஆசீர்வாதத்தை ஊற்ற மாட்டாரு. உங்க துருத்தி கெட்டதா இருக்கும்போது ஆசீர்வாதத்தை தர முடியாது. உங்க வாழ்க்கை குவாலிட்டியா மாறாம ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தர முடியாது. நீங்க எத்தனை தான் ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஊத்தணும்னா உங்க துருத்தி அழகா இருக்கணும், கிளியரா இருக்கணும், உங்க வாழ்க்கை செவ்வையா இருக்கணும். அப்படி இருக்கும்போது உங்க ஆசீர்வாதம் பொங்கி 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 வழிந்து கொண்டே இருக்கும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் தள்ளி போட மாட்டேன். ஆண்டவரே, அவங்க என்ன அவமானப்படுத்தினது உண்மைதான், அவங்க என்ன வருத்தப்படுத்தினது உண்மைதான். ஆனா அவங்களா வந்திருக்கும் போது நான் ஒருவேளை பழைய மாதிரி என்னால பேச முடியாம இருக்கலாம், அவ்வளவுதான். நான் இனி அவங்களோட ரொம்ப ஐக்கியமா போக முடியாம இருக்கலாம். ஆனா அவங்க மேல எனக்கு எந்த கசப்பும் இல்லை. ஆண்டவரே சொல்லுங்க, அவங்க மேல எனக்கு எந்த கசப்பும் இல்லை. அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்க சமாதானமா இருக்கட்டும். ஓ சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே அவங்க நல்லா இருக்கட்டும், ஆண்டவரே அவங்க நல்லா இருக்கட்டும், ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன். ஆமேன் சொல்லுங்க. இளையகுமாரன் தன்னுடைய தகப்பனாரை விட்டு போயிட்டான். இப்ப தன்னுடைய தகப்பனாரை விட்டு போனவன் தன்னுடைய தகப்பனாரத்துல ஒப்புரவாகிறதுக்காக வர்றான். அப்போ அவனுடைய அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பையன் மரிச்சு போனா, திரும்ப உயிரோட எழுந்தான், அவனுக்காக கொளுத்த கன்றை அடிங்கள், அவனுக்கு வஸ்திரத்தை மாற்றுங்க, அவனுக்கு பாதரட்சியை போடுங்க, அவனுக்கு மோதிரத்தை போடுங்க அப்படின்றாரு. மூத்தவன் வயல்ல இருந்து வர்றான். அப்பதான் உழைச்சிட்டு போயிட்டு வந்தான். அவங்க அப்பாவை பார்த்து கேட்கிறேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவனை குற்றப்படுத்துறான். வேசிகளிடத்துல ஆஸ்தியை அழித்து போட்ட உன் மகன் வந்த உடனே அவனுக்காக ஒரு கொளுத்த கன்றை அடிக்கிறீரு, நான் இத்தனை நாள் உங்க கூட இருந்தேன்ல, நீ ஏன் அப்பா எனக்கு செய்யல அப்படின்னு கேள்வி கேட்கிறான். உடனே அவங்க அப்பா சொல்றாரு, டேய் உன்கிட்ட உள்ள ஒன்னையும் எடுத்து நான் அவனுக்கு கொடுக்கல, என்னுடையது எல்லாம் உன்னுடையதாகுது அப்படின்னா அவங்க அப்பா சொல்ற அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்க 2 பேரும் என் பிள்ளைங்க தான், 2 பேருக்கும் சரிசமமா பிரிச்சேன், அவனுக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை அவன் கையில கொடுத்துட்டேன். ஆனா அவன் போய் துன்மார்க்கமா அழிச்சு அந்த சொத்தை நாசம் பண்ணிட்டான். நீ பத்திரமா வச்சிருக்கிற, ஆனா உன்னிடத்துல என்னுடைய சம்பாத்தியத்துல இருந்து உனக்கு கொடுத்ததுல இருந்து 1 ஸ்கொயர் ஃபீட் எடுத்து கூட உன் தம்பிக்கு நான் கொடுக்கல. அவனும் எனக்கு பெத்த பிள்ளை, நீயும் பெத்த பிள்ளை, அவன் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்திருக்கான், அவனை நான் மன்னிக்க வேண்டாமா? உனக்கு நிறைய இருக்குப்பா, அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவன்கிட்ட ஒப்புரவாய் தான் ஆகணும், அவனை மன்னிச்சு தான் ஆகணும். ஆனா மூத்த பையனுக்கு அதுல ஈடுபாடே இல்லை. அவன் போனான்ல, அவன் விட்டுட்டு போனான்ல, அவன் எப்படி நல்லா இருக்கலாம்? அவன் நல்லா இருக்கக்கூடாது, அவனை ஏற்றுக்க முடியாது, அவன் பணத்தை செலவு பண்ணவன் தானே. ஆனா வேதம் சொல்லுது, அந்த சந்தோஷமான வீட்டுக்குள்ள மூத்த மகன் அவ்வளவு நாள் அப்பா கூட இருந்து கூட அவனால அந்த வீட்டுக்குள்ள போக முடியல. கசப்போட இங்க இருக்கிற ஒருத்தரும் பரலோகத்துக்கு போக முடியாதுன்ற நினைப்பு உங்களுக்குள்ள இருக்கட்டும். நீ ஆண்டவரோட 45 வருஷம் 30 வருஷம் நடந்தேன்னு சொல்லலாம், பாஸ்டுக்கு நான் ரைட் ஹேண்டா இருந்தேன்னு சொல்லலாம், நான் செய்யாததான் சர்ச்சில் வேலை, நான் பண்ணாத ஊழியமா, நான் கொடுக்காத காணிக்கையான்னு நீங்க சொல்லலாம். ஆனா உங்களை கையெடுத்து சொல்றேன், கர்த்தருடைய சந்தோஷமான வீட்டுக்குள்ள கசப்போட நீங்க உள்ள போக முடியாது, வெளியே தான் நிக்கணும். அத்தனை நாள் தன்னுடைய தகப்பனுக்கு முன்பாக பட்ட பாடுகள், ஒரு எல்லாரும் ஜாலியா இருக்கும் போது இவன் ஜாலியா இல்ல, எல்லாரும் ஊர்ல பசங்களோட சுத்தும் போது இவன் பசங்களோட சுத்தல, அவ்வளவு கமிட்மெண்டான மூத்த மகன் இப்போ கசப்புன்ற ஒண்ணுனால வீட்டை விட்டு, சந்தோஷமான வீட்டை விட்டு வெளியே நிக்க முடியுமானா நீங்களும் தானே ஏமாத்துறோம். ஸோ இன்னைக்கு யார்கிட்ட ஆண்டவர் பேசுறாருன்னு எனக்கு தெரியல. நான் சொல்றேன், ஒரே ஒரு ஃபோன் கால், எனக்கு உங்க மேல ஒரு வருத்தம் இல்லப்பா, என்னமோ ஆண்டவர் அனுமதிச்சாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ திட்டணும்னு கர்த்தர் அனுமதிச்சாரு, நீ என்ன இப்படி நடத்தணும்னு கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு. அவர் அனுமதி இல்லாம நீ என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நான் மனப்பூர்வமா உன்னை மன்னிக்கிறேன்னு மட்டும் சொல்லுங்க. நான் சொல்றேன், உங்க ஜெபம் நீ 1 மணி நேரம் பண்ண வேண்டாம், 1 நிமிஷம் போய் நின்றுட்டு, டேடி மன்னிச்சுட்டு வந்து நிக்கிறேன் டேடி எனக்கு செய்யுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு அந்த அற்புதத்தை செய்கிறாரா இல்லையான்னு நீங்க ஆண்டவரை செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை எதை தள்ளி போடக்கூடாதுன்னா, ஒப்புரவாகுதலை கண்டிப்பா என்ன பண்ணக்கூடாதுன்னா தள்ளி போடவே கூடாது. திருச்சபையில ஆராதனை இந்த மாதிரி செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் போது ஒரு சிஸ்டர் அழுதுட்டே இருந்தாங்க. அவன் முடிச்சுட்டு அவங்கள்ட்ட கேட்டான், என்ன சிஸ்டர் ஏன் இவ்வளோ அழுறீங்க, என்ன பிரச்சனை? இல்லை பாஸ்டர், எங்கள் அப்பா கல்யாணமாகி எங்கள் அம்மாவுக்கு நானும் எங்கள் அண்ணனும் பிறந்த உடனே எங்கள் அம்மாவை விட்டு போய் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிட்டாரு. அதனால எங்கள் அம்மாவும் நானும் எங்கள் அண்ணனும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்களுடைய எதிர்காலம் எப்படியோ இருக்கும்னு நினைச்சோம். ஆனால் நாங்களே எங்களுக்கு வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருந்துச்சு. என் குடும்பமும் நல்லா இல்லை, எங்கள் அண்ணனும் நல்ல குடும்பத்தில் போய் சேர முடியல. நாங்கள் எங்கள் குடும்பமே ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்கள் அப்பா மேலே இந்த கசப்பு எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. சாகிற வரைக்கும் அவரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் செய்தி கொடுத்தீங்க,
இந்த மாதிரி ஒப்புரவாகணும் அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு 2-3 நாளாக கால் வந்துட்டே இருக்கு, உங்க அப்பா வந்து உன்னை பார்க்கணும்னு சொல்றாரு. பட் வந்து என்னால் போக விடல. நான் வந்து போகக்கூடாதுன்னு முடிவெடுத்து அப்படியே இருந்துட்டேன். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் அப்பா இறந்துட்டாரு. இறந்து முடிச்சுட்டு அவங்க போய் பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க, கடைசியாக உங்க அப்பா உங்ககிட்ட தான் பேசணும்னு நினைச்சாரு, உன்னை தான் பார்க்கணும்னு நினைச்சாரு. இப்போ அதான் அவங்க இறந்துட்டாங்க. இனி அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை பேசணும்னு நினைக்கும் போது பேச முடியல. நான் சொல்றேன், இன்னொருத்தர் செய்த தீமையை மட்டும் கண்ணுக்கு முன்னாடி வச்சு அவங்க கெட்டவங்கன்னு நினைக்கிறத விட அவங்க எத்தனையோ நன்மை செஞ்சிருக்காங்கல்ல, அவங்க செஞ்ச தீமை கொஞ்சம், அவங்க செஞ்ச நன்மை ரொம்ப தானே. உங்க அப்பா உங்களுக்கு செஞ்ச நன்மை நிறைய இருக்குல்ல. இன்னைக்கு உங்க அப்பா உங்களுக்கு கெட்டவர் ஆயிட்டாரு, இன்னைக்கு உங்க அம்மா உங்களுக்கு கெட்டவர் ஆயிட்டாங்க, இன்னைக்கு உங்க மாமியார் உங்களுக்கு கெட்டவங்க, மருமக உங்களுக்கு கெட்டவங்க இல்ல. உங்க மாமியார் இல்லாம உங்க பையன் இல்லைல்ல, உங்க கணவனார் இல்லைல்ல, உங்க மாமனார் இல்லாம உங்க கணவனார் உங்களுக்கு வந்துட்டாரா? இல்ல உங்க மனைவியினுடைய அம்மா அப்பா இல்லாம உங்க மனைவி வந்துட்டாங்களா? இல்ல. சோ தீமையை மட்டும் நினைச்சீங்க அப்படின்னா ஒப்புரவாகவே முடியாது. அவங்க சொன்ன வார்த்தையை மட்டும் நினைச்சீங்க அப்படின்னா ஒப்புரவாகவே முடியாது. அவங்க உங்களை காயப்படுத்தினதை மட்டும் நினைச்சீங்கன்னா அவங்களோட ஒப்புரவாகவே முடியாது. நான் சொல்றேன், அதை எல்லாத்தையுமே மறந்துட்டு அவங்க செஞ்சதை மட்டும் முன்னாடி கொண்டு வந்து, ஏன் யாருமே தவறிழைக்கவில்லையா? நம்ம தவறிழைக்கவில்லையா? நம்ம வார்த்தையில தவறலையா? நம்ம ஒருத்தரை குறிச்சு ஒருத்தருக்கு கோல் பேசலையா? நீங்க ஒருத்தருக்கு சண்டை மூட்டி கொடுக்கலையா? நீங்க ஒரு மனுஷனுடைய இருதயத்தை காயப்படுத்தலையா? நீங்க காயப்படுத்தின மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்களே, நீங்க கோல் மூட்டின மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்களே, நீங்க திட்டின மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்களே, அவங்கெல்லாம் இப்ப எங்க போறது? அதனால இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோட போறேன், ஆண்டவரே நான் வந்து ஒப்புரவாகிறதுல என்ன பண்ண மாட்டேன்னா தள்ளி போடவே மாட்டேன். கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு வேணும்னு சொல்லுங்க. அந்த கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபை வேணும் ஆண்டவரே, எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு தாங்கப்பா, எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லுவே, யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவே, எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. வலப்பக்கத்தில் இருப்பதினால் அசைக்கப்படுவதில்லை, தகப்பன் வலப்பக்கத்தில் இருப்பதினால் அசைக்கப்படுவதில்லை, எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவே, யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவே, எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. கேளுங்க, இந்த வார்த்தையை பாட்டா கேளுங்க. எல்லாருக்காகவும் மன்றாடுவே, எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஏசா தன்னுடைய சகோதரனாகிய யாக்கோபை சந்திக்கிறதுக்காக வந்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய சகோதரன் தன்னுடைய தகப்பனாருடைய ஆசீர்வாதத்தை ஏமாத்தி வாங்கிட்டான், தன்னுடைய ஆசீர்வாதத்தை ஏமாத்தி வாங்கிட்டான். அதனால தன்னுடைய தகப்பனாருக்கு ஒரு நல்ல பேரை சம்பாரிச்சு கொடுக்க முடியல, தன் தாயாருக்கு இஷ்டப்படி ஒரு கல்யாணம் கூட அவனால பண்ண முடியல. அதான் ஒரு அப்செட். தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை வித்துருவான் பாருங்களேன், அந்த மன தாக்கம் அவனுடைய வாழ்க்கையை அப்படியே ஸ்பாயில் ஆக்கிருச்சு. என்னை கெடுத்ததே என் தம்பி தான்ப்பா, என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து ஆளாக்குனதே என் தம்பி தான். எங்க அப்பாவுக்கு பிரியமா வாழ முடியல, எங்க அம்மாவுக்கும் பிரியமா வாழ முடியல, நல்ல ஒரு கல்யாணத்தை பண்ண முடியல, எல்லாமே இவன் தான். ஆனா அப்படிப்பட்ட ஒரு சொந்த கூட பிறந்த ரத்த சம்பந்தமான உறவை கூட இந்த ஏசா தூரத்துல கண்ட உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அழுது, பரவாயில்லப்பா, இதெல்லாம் எனக்கு எதுக்குப்பா, ஏற்கனவே கடவுள் இதெல்லாம் எனக்கு தந்திருக்கிறாரு, எனக்கு ஒன்றும் வேணாம், நீ என் கூட வரியா, நான் வேணா கொஞ்சம் பேரை உனக்கு பாதுகாப்புக்காக விட்டுட்டு போட்டுமா, நீ ரொம்ப நாள் தாண்டி ஊருக்கு வந்திருக்கல, ஏதாவது உனக்கு பயமா இருக்க போகுது, வேணா ஒரு 10 பேரை நான் விட்டுட்டு போட்டுமா, இல்ல எனக்கு நிறைய இருக்கு, இல்லப்பா வேணா விட்டுட்டு போறேன். அதனால தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவாரு, நீ எங்க வேணாலும் காலடி எடுத்து வச்சு எவ்வளவு சொத்தை வேணாலும் எடுத்துக்கோ, ஆனா ஏசாவுடைய நிலத்துல இருந்து ஒரு அடி நிலம் கூட நான் உனக்கு என்ன செய்ய மாட்டேன், தரவே மாட்டேன். ஏன்னா அவனை மாதிரி ஒப்புரவாகிறதுக்கு வேற யாரும்ப்பா. தன்னுடைய சொந்த இவன் தான் ஸ்பிரிச்சுவல், ஏசா அந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் கூட இல்லை. அதனால தான் ஆண்டவர் அவன் பட்சத்தில் இருந்தார். அதனால இன்றைக்கு கர்த்தர் உங்க பட்சத்தில் இருப்பார் பிரதர்.
சிஸ்டர் உங்க பட்சத்தில் இருப்பார், அம்மா உங்க பட்சத்தில் ஆண்டவர் இருப்பார். எப்போ தெரியுமா? யார் மேலே எனக்கு என்ன இல்லை அப்படின்னு. ஹல்லேலூயா. அடுத்த வாரம் திருச்சபைக்குள்ளே வரும்போது, அடுத்த திருவிருந்துக்குள்ளே நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் எல்லாத்தையும் பேசியிருக்கணும். எல்லாத்தையுமே பேசியிருக்கணும். நான் பரவாயில்ல, அவங்க செஞ்சதை அவங்க பார்த்துக்கிட்டு விடுங்க, அது கர்த்தருக்கும் அவங்களுக்கும் முடியாது. நம்ம அப்படி கிடையாது. நம்பர் 2, ரெண்டாவதாக வேகமாக நம்ம பார்க்கலாம். எதை தள்ளி போடக்கூடாது அப்படின்னா, எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம வந்து யாக்கோபு எடுத்துக்கொள்ளலாமா? நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 312வது பக்கத்தில் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் 312 312வது பக்கத்தில் இருக்கிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்படின்னா ஆண்டவர் இந்த இடத்துல என்ன எழுதி வைத்திருக்கிறார்னா, எப்பா ஆவிக்குரிய மரணம் என்கிறது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகாத அந்த மரணம் என்கிறது உன்னுடைய பாவத்தினாலே வருகிறது அல்ல. பாவம் செஞ்ச உடனே அடுத்ததான் மரணம் அப்படி இல்லை. முதலில் என்ன ஆரம்பிக்குது அப்படின்னா, இச்சையானது கற்பம் தரித்து, அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்குது. அது சாதாரணமானது, அதை ஜெயிக்க முடியும், அதை தாண்ட முடியும், அதை நீ மாற்ற முடியும். ஆனால் அந்த காரியத்தை நீ விட்டுட்டேன்னா, இச்சை அப்படின்ற ஒண்ண, உன்னுடைய கண்களில் பார்க்கிற ஒண்ண கர்ப்பம் தரிக்கிறதற்காக நீ விட்டு விட்டால் அது என்னவா மாறும்னா பாவமா மாறும். நீ அதுலயும் மனம் திரும்பல அப்படின்னா அந்த பாவம் உனக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா மரணத்தை கொடுக்கும். சோ இங்க என்ன இந்த வசனம் சொல்ல வருது அப்படின்னா, உன்னுடைய கண்களுக்கு இச்சையாய் தோன்றும் போதே அதை விட்டுட்டு நீ அதை தள்ளி போடாம வெளியே வந்துருன்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை எதை தள்ளி போடக்கூடாது அப்படின்னா, நீங்க அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவதற்கு தள்ளி போடாதீங்க. சிலர் சில காரியத்தை வந்து ஆரம்பத்தில் அடிமை ஆகும்போது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் ஒரு பெரிய அடிமை எல்லாம் கிடையாது, நான் வெளியே வந்துருவேன், என்னால வெளியே வர முடியும், நான் சிம்பிளா தான், என்ன வருஷத்துக்கு ஒரு டைம் பண்றேனா, மாசத்துக்கு ஒரு டைம் பண்றேனா, வாரத்துக்கு ஒரு டைம் பண்றேனா, ஒரு நாளைக்கு ஒரு டைம் தானே பண்றேன் அப்படின்னு சொல்லுகிற நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே சிறிதாய் ஆரம்பிக்கப்பட்ட அந்த இச்சை கர்ப்பம் தரித்து அவர்களுக்கு பாவமா மாறி அவங்கள மரணத்திற்கு கொண்டு போய் விட்டுருது. அதனால இந்த ஜெபத்துல இருக்கிற எல்லாருமே ஒரு முடிவு எடுக்கணும். நீங்கள் ஏதோ ஒரு சின்ன தடுமாற்றம் உங்களுக்குள்ள வருதா, ஒரு காரியத்தை நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா, உடனே அந்த நிமிஷமே இல்ல 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 நான் இது போற வழி எனக்கு சரியில்லை, இதுக்கு மேல நான் அதை தொடரக்கூடாது, இதுக்கு மேல நான் அதை தொடர்ந்தா ஒரு மிகப்பெரிய ஆபத்திற்குள்ளாக மாட்டி விடுவேன் என்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே இல்லாவிட்டால் நீங்கள் அதிலிருந்து வெளியே வர முடியாது. அதான் நீங்க நிறைய பேர் நினைக்கிறீங்க குடிகாரங்க எல்லாம் சந்தோஷத்தோட குடிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க, ஐயோ ரொம்ப ஜாலியா குடிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனா ஒருவேளை குடிக்க போகும்போது ஜாலியா போலாம். உலகத்திலே இருக்கிறதுல 90% குடிகாரர்கள் குடிச்சு புத்தி தெளிஞ்ச உடனே அவங்க மனசு ஒரு பாடுபடும் பாருங்களேன். அந்த தப்பை பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பாடுபடும் பாருங்களேன். ஐயோ நான் ஏன் இதை செஞ்சேன், என்னை யார் இதுல இருந்து விடுதலை ஆக்குவார், நான் குடிச்சதுனால என் மனைவிக்கு என் பிள்ளைகளுக்கு நான் இவ்வளவு அசிங்கப்பட்டு நிக்கிறேனே. தனக்கு வாழ்க்கையில் அசிங்கம்னு அவளுக்கு தெரியும், தன்னாலதான் தன்னுடைய குடும்பம் இப்படி ஆகுதுன்னு தெரியும், சகலமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஆசை இருக்கு ஆனா அந்த பழக்கத்திலிருந்து வெளியே வர முடியல. காரணம் என்ன அப்படின்னா, எக்ஸ்ட்ரீமா அதற்கு அடிமை ஆயிட்டாங்க, அளவுக்கு அதிகமாய் அடிமை ஆகிவிட்டார்கள். இந்த ஜபத்தில் இருக்கிற யாருக்கு ஆண்டவர் பேசுறான்னு தெரியல, ஜாக்கிரதை. வாலிப தம்பி ஜாக்கிரதை, வாலிப தங்கச்சி ஜாக்கிரதை. ஃபர்ஸ்ட் SMS வரும்போதே கட் பண்ணிரு, ஃபர்ஸ்ட் பிக்சர் வரும்போதே கட் பண்ணிரு. அதான் சில முடிவெடுப்பாங்க, நாடகத்தை பார்க்கும்போது கர்த்தர் பேசுவார், நாடகம் பார்க்காதமா அப்படின்னு பேசும்போது, ஆண்டவரே இந்த நாடகம் இந்த எபிசோட் முடிகிற வரைக்கும் நான் பார்த்துறேன், இந்த எபிசோடு முடிகிற வரைக்கும் பார்த்துறேன்னா அப்பதான் நாடகம் பக்கமே தலை வச்சு நான் தலை பிச்சை படுக்க மாட்டேன், அவ்வளவுதான். இது முடிகிற வரைக்கும் நான் பார்த்துறேன், இது முடிகிற வரைக்கும் பார்க்குறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆண்டவரே, ஒரு 2 மாசம் இருக்குது, இந்த 2 மாசம் இப்படி தான் இந்த போனை என் கையில் வச்சுட்டு தான் இருக்கணும், அதனால 2 மாசம் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க. அவ்வளோ 1ஆம் தேதி வருது ஆண்டவரே, அந்த 1ஆம் தேதி பாருங்க நான் என்ன பண்ண போறேன் பாருங்க ஆண்டவரே, பெரிய தீர்மானமா நான் எடுக்க போறேன் ஆண்டவரே. அதுக்கப்புறம் ஆண்டவரே அவ்வளவுதான், அடுத்த வருஷம் வருது, எனக்கு பிறந்த நாள் வருது ஆண்டவரே, பிறந்த நாள்ல மம்மி எனக்கு பைபிள் வாங்கி கொடுங்க, மம்மி டேடி எனக்கு பைபிள் வாங்கி கொடுத்துருங்க, அவ்வளவுதான். பிறந்த நாள் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து கண்டிப்பா நான் வாட்சிப்பேன். இப்படி எத்தனை பேர் தெரியுமா ஆண்டவரை ஏமாத்திட்டு இருக்காங்க? ஒருத்தர் 2 பேரா? ஆண்டவரை ரொம்ப இல்ல, நீங்க ஆண்டவரை ஏமாத்தல, ஆண்டவரை ஏமாத்தல. அந்த பாவம் உங்களுக்குள்ள இருக்க 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 அடிமைத்தனமாய் மாறி கடைசியில் அதுல இருந்து என்ன பண்ண முடியாதுன்னா உங்களால வெளியே வரவே முடியாது, உங்களால வெளியே வர முடியாது. ஸோ நான் தள்ளி போட மாட்டேன். எதை அப்படின்னா,
ஆண்டவருடைய சமூகத்தில் நான் இன்னைக்கு ஒப்புரவாக போகிறேன். ஆண்டவரே, என்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து நீர் என்னை விடுதலையாக்க. நான் அடிமையாக மாட்டேன் ஆண்டவரே. ஆரம்பத்திலேயே கிள்ளிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. டெம்டேஷன்ஸ் வராதுன்னு சொல்லலை. நம்ம எல்லாம் உலகத்தில் இருக்கிறோம், உலகத்துக்குரியவர்கள் தான். ஒரு வாலிப தம்பி கையை வெட்டிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறான். கையை வெட்டிட்டு ஃபோன் பண்ணுறான். என்னடான்னு கேட்டா அழுறான். என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டா, கையை வெட்டிட்டேன் பாஸ்டர், வெட்டிட்டேன், ரத்தம் ஒழுகிட்டே இருக்குது அப்படின்னு. பக்கத்துல யார் இருக்கா, பக்கத்துல யாரும் இருக்கால கொடு அப்படின்னு கேட்டா, இல்ல எங்க அம்மா அப்பாட்ட சொல்லாதீங்க பாஸ்டர், எங்க அம்மா அப்பாட்ட சொல்லாதீங்க, எங்க அம்மா அப்பா கொன்றுவாங்க என்ன, எனக்கு பிளட் போயிட்டு இருக்கு. யாராவது பக்கத்துல இருக்கா கொடுறா அப்படின்னு கேட்டா, அவன் ஃப்ரெண்டு பயந்துட்டு ஃபோன் பண்றான். என்னடாச்சு அப்படின்னு கேட்டா, இப்போ ஐயா இப்பதான் நான் வந்து பாக்குறேன், கையை வெட்டி பிளட் ஓடிட்டே இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு. நீ முதல்ல இம்மிடியட்டா ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ அப்படின்னா, இல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா கேஸ் போட்டுருவாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, ஒன்னும் ஆகாது, நீ போய் முதல்ல அதை ஸ்டிச் போடு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். ஏன்னு கேட்டா, நேசிச்சிருந்த ஒரு பொண்ணு தன்னை விட்டு போயிட்டா அப்படின்ற அந்த அந்த துக்கத்தை அவனால் தாங்கவே முடியல. வாழ்க்கை இருக்குடா, ஒரு பொண்ணு ஏமாத்திட்டு போச்சு அப்படின்றதுக்காக வாழ்க்கை போனது அர்த்தம் இல்லை. அது நன்மைன்னு நினைச்சுக்கோ, அது கத்தருக்கு சித்தம் இல்லை, அதை விட ஆண்டவர் நல்லதா நமக்கு தருவாரு. விட்டு அப்படின்னு சொன்னா அவனால விடவே முடியல. ஏன்னா இல்ல நான் ரொம்ப நேசிட்டேன், நான் ரொம்ப ரொம்ப நினைச்சிட்டேன், நான் ரொம்ப கற்பனை பண்ணிட்டேன், நான் ரொம்ப தூரம் போயிட்டேன், அவங்க கூட ஒரு மனசளவில் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன் பாஸ்டர், நான் என்னால விட முடியல. சர்ச்சுக்கு போகிற அவங்க அம்மா அப்பா ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற ஒரு பிள்ளைக்கு இப்படி நிலைமைன்னா, திருச்சபைக்கு வராத அம்மா அப்பா ஸ்பிரிச்சுவலா இல்லாத பிள்ளைக்கு எவ்வளவு கஷ்டம். அதனால எல்லாத்தையுமே ரொம்ப பெருசா வளர்த்து கொண்டு போகாதீங்க. அடிமையாகிறதற்கு முன்பாக நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, ஆண்டவரே நான் ஒப்புரவாக போறேன் உங்கள்கிட்ட. ஹல்லேலூயா. கைகளை மேல உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே நான் ஒப்புரவாக ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே நான் ஒப்புரவாக போறேன் ஆண்டவரே, நான் அடிமைப்படுறதுக்கு முன்னாடியே நான் ஒப்புரவாகிறேன் ஆண்டவரே. ஆமென். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிப்பேன். பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டிலே காத்திருக்கும் போது அவள், சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றார். அப்பொழுது சணல் நூலானது நெருப்பு பட்டவுடனே இறுகி போகிறது போல அவன் அந்த கயிறுகளை அறுத்து போட்டான். அவன் பலம் இதனாலே உண்டாயிருக்கிறது என்று அறியப்படவில்லை. அப்பொழுது தெளிலாள் சிம்சோனை பார்த்து, இதோ என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னாய், இப்போதும் உன்னை எதனாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். ஹலோ, இங்க பொய் சொன்னது யாரு? பொய் சொன்னது சிம்சோனா தெளிலாளவா? கேட்கல. ஆக மொத்தத்தில் 2 பேரும் பொய்யர்கள் ஆயிட்டாங்க. ஒரு பொய்க்காரியோட சேர்ந்தா இன்னொருத்தரும் பொய் சொல்லாம உண்மையா பேச போறான். ஆமென். காதலர்கள் 2 பேரும் வந்து உண்மை பேசுற மாதிரியே பேசுவாங்க, ஆனா ஒண்ணு கூட என்ன இருக்காது, கேட்கல. அது எப்ப தெரியும் தெரியுமா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தாங்க தெரியும். ஆட பாவி, இத்தனை பொய் சொன்னியா? இந்த பொண்ணு அவன் பையனை பார்த்து கேட்கும், இவ்வளவு பொய் சொன்னியா? இவன் அவளை பார்த்து கேட்பான், நீ இத்தனை பொய் சொன்னியா? அன்னைக்கு அப்புறம் ஃபோன் வரும்போது பிரதர்னு போட்டோ காமிச்ச, அது எவனோ ஒருத்தனுடைய நம்பரு, ஆனா போட்டோ மட்டும் சேவ் பண்ணிக்கிறது யாரு? புரியலையா? நீ ரொம்ப லேட் பிக்கப் அப்படின்னா, காதலன் வந்து முன்னாடி நின்றுக்கிறான். அப்ப காதலிக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன்ல பார்த்தா போட்டோ யாருடைய போட்டோ வருதுன்னா, கூட பிறந்த தம்பியினுடைய போட்டோ வருது. ஆனா நம்பர் வேற ஒருத்தருடைய நம்பரு. அண்ணே அப்படின்னு பேசி முடிச்சு கல்யாணம் பண்ணி முடிச்சு 1 மாசம் தாண்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அதுக்கப்புறம் கால் வருது அந்த போட்டோ இருந்து. என்ன உங்க அண்ணன் பேசுறாரு, அவங்க வந்து பாத்ரூம்ல உட்காந்துருக்காங்க, எடுத்து பேசலான்னு காதுல வச்சு பார்த்தா இன்னொருத்தருடைய நம்பர். அவர் மச்சான்னு பேசுறாரு, அங்க இருக்கிறவன் நான் மச்சா இல்லப்பா. அது ஒரு பெரிய பிரச்சனையா வெடிச்சு பெரிய ப்ராப்ளம் ஆகி, அப்பா இந்த பிள்ளைங்க பண்ற காமெடியா சாமி, எப்படித்தான் இப்படியெல்லாம் வாழ்றவங்களோ தெரியல. அப்போ எல்லாருமே அந்த லவ் பண்ணும்போது 100% உண்மை, அவ்வளவுதான். எங்க ஆளு தப்பு, என்கிட்ட ஒண்ணுமே மறைக்க மாட்டார், எங்க மனைவி என்கிட்ட ஒண்ணுமே மறைக்க மாட்டார். இதே மாதிரி தான் இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி போய் சொல்லிக்கிறாங்க. இந்த அம்மா வேற சொல்லுது, இந்த டைம் என்கிட்ட நீ என்ன பண்ண, அதை நீ ஒழுக்கமா முன்னாடியே சொல்லிக்க வேண்டியதானே. இதை பாரு, நான் உன்னை பிடிச்சி கொடுக்க போறேன், உன்னை கட்ட போறாங்க, உன் மகாபலன் எதுல இருக்குன்னு சொல்லு, நான் உன்னை வித்துட்டேன், காசை கையில வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. ஆனா அந்த ஒரு புத்தி பேதலிச்சவங்களை பாருங்க, யோசேப்புக்கு அதான் இதெல்லாம் வந்துச்சுன்னா போயிடும் போல, மைண்டும் இருக்காது, அதான் கண்ணும் பீஸ் ஆயிரும், காதும் பீஸ் ஆயிரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அடிமைத்தனத்தில் விடுறவங்களுக்கு கண்ணும் ஃபியூஸ் ஆயிரும், காதும் ஃபியூஸ் ஆயிரும். கேட்காது, காதும் கேட்காது, கண்ணும். இவ்வளவு தூரம் நம்ம கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணி வேணாண்டா 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 அப்படின்னு காலை விழாத குறையா கெஞ்சி கேட்டா அவன் காதில் ஒன்றும் விழாது, அவனுக்கு வேற எங்கேயோ போடிட்டு இருக்கும்.
என்னமோ அவ பேசின வார்த்தை, அவங்க பேசினது அப்படிதான் ஓடிட்டு எதுவுமே காது கேட்காது. அப்புறம் 4 மாசம் தாண்டி கல்யாணம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து காலில் விழுந்து, பாஸ்டர் மன்னிச்சிருங்க, நான் போதகருடைய சொல்லை வெறுத்தேனே, நான் இப்படி கேட்காம கொஞ்சம் குறைய எல்லா பாகத்துக்கும் உடன்பட்டேனே. இப்போ சூரிய நமஸ்காரம் இப்ப எதுக்குப்பா? கண் கட்டு போனதுக்கு அப்புறம் இனி என்ன பண்ண முடியும்? மாத்தவா முடியும்? இனி உனக்கு 2வது கல்யாணமா பண்ணி வைக்க முடியும்? எதுவுமே. இந்த இடத்துல இவன் கண்ணு தெரியல, அவனுக்கு காதும் கேட்கல. டேய் கவனமா கேள்றா, கவனமா கேளு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு போனது உங்க மாமா மச்சான் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்துட்டு போறோம் உன்னை கொல்ல வந்த ஆளு, அவ செட் பண்ணி இந்த ஆளு. நமக்கு தெரியுது, ஒரு சின்ன புள்ள வாசிக்கும் போது சொல்லும். அதான் ஒரு சண்டே ஸ்கூல் புள்ள கேக்குது டீச்சரை பார்த்து, ஏன் டீச்சர், அவ தான் தன்னை கட்ட வர்றதை ஏற்கனவே சிம்சோன் தெரிஞ்சிச்சு இல்ல, அப்புறம் என்ன தனக்கு விரோதி அப்படின்னு சொல்லி அவன் ஏன் கண்டுபிடிக்கல அப்படின்னு சின்ன குழந்தை கேக்குது. சண்டே ஸ்கூல் நடத்திட்டு போது டீச்சர் சிம்சோன் கதையை சொல்றாங்க. சொல்லும் போது இந்த குழந்தை கொஸ்டின் கேக்குது. என்ன கொஸ்டின் கேக்குதுன்னா, டீச்சர் அவ ஏற்கனவே ஒரு டைமும் இந்த மாதிரி சிம்சோன் போய் சொன்ன உடனே உள்ள இருந்து அடி ஆட்களை வர சொல்லி அவங்களை அடிச்சாங்கல்ல, அப்ப ஏன் அந்த அங்கிளுக்கு உணர்வே இல்லை? அந்த அங்கிளுக்கு இவ போய் சொல்றான்னு ஏன் தெரியல? உனக்கு தெரியுதுப்பா, அவனுக்கு தெரியலையே, குழந்தைக்கு தெரியுது. அந்த அளவுக்காடா கண்ணு கட்டு போயிடுச்சு. ஆனா அப்ப ஒப்புரவாயிருந்தான்னா கூட, ஐயோ ஆண்டவரே வேணாப்பா, என்னை காப்பாத்திருங்க ஆண்டவரே, என்னை தப்பிச்சிருங்க ஆண்டவரே. ஆனா இவனுக்கு ஒரு சின்ன ஒரு மனசுல, கர்த்தர் எப்படினாலும் நம்மளை எப்படினாலும் காப்பாத்திடுவார், எப்படினாலும் காப்பாத்திடுவார். டார்ச்சை தாங்க முடியல, பா விடமாட்டா போல தெரியுது அப்படின்னு நினைச்சிட்டு, ஆண்டவரே உங்க கையில ஒப்பு கொடுக்குறான் என் வாழ்க்கை, நான் மொத்தத்தையும் சொல்லிடுறேன், ஆனா என்னை காப்பாற்ற வேண்டியதெல்லாம் யார் காப்பாற்றணும்? நம்ம பசங்க சொல்றதான் சொல்றேன் நான், நீங்க தான் ஆண்டவரை காப்பாற்றணும். எனக்கு ஒன்றும் தெரியாது, தப்பிக்க வேண்டும் என்றால் கர்த்தரை தப்பித்திருப்பார் அல்லவா? என்னை லவ் பண்ண வேண்டாம் என்று தெரிந்திருந்தால் அவளை கர்த்தரை கட் பண்ணி விட்டிருப்பார் அல்லவா? அவளை கர்த்தர் ஏன் என்னை பார்க்க வைத்தார்? ஏன் என்னிடத்துல சிரிக்க வைத்தார்? ஏன் என்னிடத்துல இத்தனை டயலாக் பேசுவாங்க அம்மா, நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்க, அவன் கோவமா ஒரு அத்தனை டயலாக் பேசுவான். ஏன் கர்த்தருக்கு சித்தம் இல்லைன்னா அன்னைக்கு தடுத்துக்க வேண்டியதானே பாஸ்டர்? நான் கரெக்டா ஃபோன் பண்றேன், கரெக்டா ஒரு வசனம் வருது, மகளே உன் வேண்டுதலை கேட்டேன் அப்படின்னு வசனம்லாம் சொல்லுவாங்கம்மா. ஐயோ அப்பா, பாஸ்டரா இருந்து பார்த்தாதாம்மா உங்களுக்கு தெரியும். வசனம்லாம் சொல்லுவான். ஒருத்தன்ட்ட கேட்குறேன், டேய் நீ வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஜப வாழ்க்கை உனக்கு குறைஞ்சிச்சுலடா அப்படின்னு கேட்குறேன். வாங்க பாஸ்டர், என்னைக்கு லவ் பண்ணணும் அன்னைக்கு தான் பாஸ்டர் குடும்ப ஜபமே ஆரம்பித்தேன். என்னடா அப்படி குடும்ப ஜபம் ஆரம்பிச்சா அப்படின்னு கேட்டா, அவளும் இவனும் சேர்த்து இப்போவே குடும்ப ஜபம் ஆரம்பிச்சிட்டாங்களாம். நைட்டு 8 மணிக்கு கரெக்டாக நாங்கள் 2 பேரும் ஃபோனில் ஜபம் பண்ணுறோன்றான். பாஸ்டர் நான் ஸ்பிரிச்சுவலில் பயங்கரமாயிட்டேன், நான் எல்லாம் ரொம்ப இதுவாக இருந்தேன், அவள் எனக்கு பைபிள் டீச்சரே அவள் தான் அப்படின்ட்டான். நல்ல டீச்சர் தானா, வேற என்ன சொல்றது, நல்ல டீச்சர், காமெடி பண்றாங்க அப்படி. அதனால இந்த சிம்சோனுக்கு வந்து இவ்வளவு ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்ததுக்கு பிறகு கூட, சரி நம்ம ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறோம், நம்ம போயிட்டு இருக்கிற பாதை சரியில்லை, கர்த்தர் எச்சரிக்கிறாரு, இந்த லேடியின் மூலமா எச்சரிக்கிறாரு, இவங்க நமக்கு வாழ வைக்க வந்தவங்க இல்ல, நம்ம அழிக்க வந்தவங்க இவங்க அப்படின்ற உணர்வு வராம அவனுடைய வாழ்க்கை அப்படியே கொடுத்ததுனால, வேதம் சொல்றது ஒப்புரவாகாதனால கண்கள் பிடுங்கப்பட்டு எல்லாருக்கும் முன்பாகவும் வேடிக்கையான பொருளாய் மாற்றப்பட்டு தன்னுடைய அபிஷேகத்தெல்லாம் இழந்து என்னைக்கோ என்னென்னமோ செஞ்சுட்டு மறிக்க வேண்டியவன் டக்குன்னு சீக்கிரமா போயிட்டான். தம்பி உனக்கு சிரிக்கிறதுக்காக மட்டும் நான் சொல்லலை, உன் வாழ்க்கையை பேசுறேன். ஏன் உன் கண் இன்னும் திறக்கல? ஏன் உன் கண் இன்னும் திறக்கல? ஏன் இவ்வளோ சொல்லி கூட உனக்கு புரியல? ஆண்டவர் உங்ககிட்ட எப்படி பேசுறாரு? நீ தப்பு பண்ற அடுத்த நிமிஷத்துல ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறாருல, வேணான்னு பேசுறாருல. ஆனா எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு இன்னும் நீ ஒப்புரவாகிறதுக்கு தாமதம் பண்ணேன்னா ஆண்டவர் உன்னை எப்படி தூக்கி எடுக்க முடியும்? அதனால தாமதம் பண்ணாதீங்க. எதுக்குன்னா ஒப்புரவாகிறதற்கு, தேவனோட ஒப்புரவாகிறதற்கு, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர்றதற்கு தாமதமே பண்ணக்கூடாது. இன்றைக்கே ரட்சணையா, இன்றைக்கே. அதனால நஷ்டம் வந்தா கூட பரவாயில்ல, ஏதோ ஒண்ணுக்கு அடிமை ஆயிட்டீங்களா ஆரம்பத்திலே தூக்கி போட்டுருங்க. எத்தனையோ பேர் சவால் விட்டுருக்காங்க, என்னால முடியும். நான்லாம் அவ்வளோ செயின் ஸ்மோக்கர் கிடையாது, நான்லாம் அவ்வளோ பெரிய ட்ரிங்கர்லாம் கிடையாது, நான்லாம் நினைச்சேன்னா தூக்கி போட்டுருவேன், அடுத்த நிமிஷத்துல தூக்கி போட்டுருவேன். அப்படி சொன்ன ஆயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு வெளியே வர முடியாம தவிக்கிறத என் காதால கேட்டிருக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளையே, காதால கேட்டிருக்கிறேன். அப்படி சொன்னவங்க அது போக 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 ஸ்ட்ராங் அஸ்திபாரத்தை போட்டுருவோம், பின்னி பிணைஞ்சு ஒரு கட்டுக்குள்ள கொண்டு போயிடும். அது உங்களை சிக்க வச்சிருவோம். நீங்க வெளியே வர முடியாது, என்ன நினைச்சாலும் உங்களால வர முடியாது, அந்த அளவுக்கு உங்களை சிக்க வச்சிருவோம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன்னா, என்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து நான் வெளியே வரேன். நான் யாருக்கும் அடிமையானவன் அல்ல. நம்பர் 3, கடைசியாக ஒரு தேவனுடைய பிள்ளை வந்து எதுல தாமதம் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 26ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கலாமா? கேரார் ஒரு மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று ஈசாக்குன் மேய்ப்பரோட வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடினால் அந்த துறவுக்கு
ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்தினா என்று பெயரிட்டான். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. ஆமேன் சொல்லுங்கள். நம்பர் 3, மூன்றாவது, உங்களுடைய தோல்வியில் இருந்து எழும்புவதற்கு நீங்கள் காலதாமதம் பண்ணாதீர்கள். ஹலோ, கேக்குதா? உங்கள் தோல்வியில் இருந்து நீங்கள் எழும்புவதற்கு தாமதம் பண்ணக்கூடாது. நிறைய பேர் ஒரு காரியத்தில் தோற்று போயிட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இல்ல, நீங்க விழுந்த ஸ்பீட்ல எந்திரிக்கணும். விழுந்த ஸ்பீட்ல எந்திரிக்கணும். அதான் இந்த பிள்ளைங்க எல்லாம் சின்ன வயசுல விளையாண்டு இருப்பான் பாருங்க, ஓடி போய் கால் தறிக்கி விடுவான் பாருங்க, அவ்வளோ அடிபட்டு இருக்கும். விழுந்த ஸ்பீட்ல 2 நிமிஷம் எழுப்பி சுத்தி முத்தி தான் பார்ப்பான். புண்ணை பார்க்கறானோ இல்லையோ சுத்தி பார்ப்பான். ஏன் பார்ப்பான் அப்படின்னா, எவனாவது பார்த்துறானா? ஒருவேளை ஆப்போசிட்ல யாராவது பார்த்தாங்க அப்படின்னா லைட்டா தொடச்சிட்டு, அதான் எங்க பையன் ஒரு நாள் விழுந்தான் பாருங்க, ஓடி போய் சறுக்கி விழுந்தான், கால் நல்லா சரிச்சிச்சு. சின்னவன் திரும்பி பார்த்தான், நான் பார்த்தேன். பார்த்த உடனே இவன்ட்ட ஏற்கனவே சொன்ன ரொம்ப ஓடாத விழுந்துடும் அப்படின்னு சொன்னேன். கேட்கலையா? கேட்காம ஓடனா விழுந்துட்டான். இப்போ நான் அடிப்பேன்னு தெரியும். அடிப்பேன்னு தெரிஞ்ச உடனே அடிப்படலையே, எந்த அடியும் படலையே. சரி, அடிப்படாத ஏன் காலை நொண்டி நடக்கிற? கால் நொண்டுது. காலை நல்லா அடிபட்டு காலை நொண்டி வரான். அடிப்படலை டாடி, எனக்கு ஒரு அடியும் படலை. அப்புறம் காலை பிடிச்சி பார்த்தா அவ்வளோ ரத்தம் வந்துட்டு இருக்குது. அவன் நிறைய பேர் சுத்தி முத்தி அப்படியே பார்த்து, அப்போ அந்த சின்ன பிள்ளைகளுக்கு இருக்கிறது மாதிரி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீ உள்ள விழுந்துட்டீங்களா? ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுது, ஏசேக்கு இப்போ அவருக்கு நஷ்டம் ஆயிடுச்சு. அது ஒரு துறவை தோண்டுவது என்கிறது நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபமானதல்ல. தண்ணீரை, அது ஏற்கனவே தோன்றின துறவை அவ்வளவு செலவு பண்ணி தன்னுடைய ஆட்களை வச்சு வெட்டி தண்ணீரை பார்க்கிற வரைக்கும், ஒரு துறவை தோண்டுகிற, ஒரு கிணறை தோண்டுகிற ஒரு மனுஷனுக்கு தண்ணீரை பார்க்கிற வரைக்கும் சந்தோஷம் வராது. அதை நமக்கு வீட்டில் போர்வெல் போடுறோம் பாருங்களேன், அது வரைக்கும் ஜோம் பண்ணிட்டே இருப்போம், ஆண்டவரே. தண்ணி வந்தோன்னு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்களேன், அப்பா தண்ணி. அதே மாதிரி தண்ணீரை பார்த்த உடனே சண்டைக்கு வந்துட்டாங்க. அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு. பணம் செலவு பண்ண பணம், டைம் எல்லாமே வேஸ்ட். ஆடு மாடுகள் எல்லாம் தண்ணி தாகத்துல கஷ்டப்படுது. அங்கிருந்து அவ்வளவுதான், விழுந்த ஸ்பாட்ல எந்திரிக்காம பாருங்க. எந்திரிச்சு அடுத்து போய் சித்தனான்ற ஒரு இடத்துல போய் துறவை தோன்றான். பரவாயில்லப்பா, நீ அங்கதான் மூடி போட்டீங்க, எங்கேயாவது இங்கே போத்தா திரும்பி வாக்குவாதம் பண்ண வர்றாங்க. இல்ல இங்கே நாங்க விட மாட்டோம் அப்படின்னு 3வது இடத்துக்கு போறான். ஆனா அங்கே அவர்கள் அவனோட வாக்குவாதம் பண்ண, அப்போ ஈசாக்கு இடத்துல இருந்த ஒரு பெரிய அபிஷேகம் என்ன அப்படின்னா, நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நொந்து போய் உட்காராம, தாமதம் பண்ணாம, சரி விழுந்தோம், எந்திரிச்சு தான் ஆகணும், நின்று தான் ஆகணும், ஓடித்தான் ஆகணும், சைன் பண்ணி தான் ஆகணும், சாதிச்சு தான் ஆகணும் அப்படின்னு 1000 டைம் தோற்று போனாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை அதை மட்டும்தான் நினைக்கணும். நீங்க விழுந்துட்டு எழும்புறதுக்கு லேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால அவ்வளவு சீக்கிரமா எந்திரிக்க முடியாது.